அண்ணே நெசவாளர் கழனி வாங்க, நெசவாளர் கழனி வாங்க. என்னப்பா அப்படி இருக்குது நெசவாளர் கழனி? சரி வாரம்பா, உனக்காக இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன். உனக்காக, உன் அன்புக்காக, உன்னோட அன்பை மதித்து நான் வந்துக்கிருக்கேன் தம்பி. ஆனால் நீ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு 100K ஷேர் பண்ணணும். அது என்னோட ஒப்பீனியன். சரி, அப்படி என்ன தான் நெசவாளர் கழனியில் இருக்குன்னு பார்த்தா, அந்த மீன்கள் வளர்ப்பகம், மீன்கள் வந்து சேல்ஸு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் உள்ள மீன்கள்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பௌத்தம்ஸ், நம்ம மனசு எப்போதுமே நிதானமாகவும் காம்டவுனாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பௌத்தம்ஸை வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மீன், அதை தாண்டி சிறிய மீன், நிறையா வகையான மீன், வெரைட்டியான மீன், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு உள்ள மீன். அந்த நேம்லாம் எனக்கு தெரியாது, இருந்தாலும் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அப்பா இதை பார்த்தீங்கன்னா ஏதோ கொண்ட மீன் மாதிரி இருக்குது. உண்மையாகவே அற்புதமாக இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்க சில்ட்ரன்ஸ் அவங்களுக்குலாம் ஃபிஷ்ஷு பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. மீன் சம்மந்தமான அனைத்து விதமான பொருளும் இருக்குது. மீன் வளர்க்குறதுக்கான அனைத்து விதமான பொருளும் இருக்குது. அது போக லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு. நமக்கு லவ்வர் இல்லை, உங்களுக்கு லவ்வர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி உங்கள் லவ்வர்ஸுக்கு கிஃப்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக தம்பி, நீங்கள் கேட்ட மாதிரி உங்கள் ஊருக்கு நெசவாளர் கழனிக்கு நான் வந்துட்டேன். அண்ணன் வாங்கன்னு கேட்டிங்க. அதே மாதிரி நான் ஒன்று கேட்குறேன், தம்பி ஷேர் பண்ணுன்னு கேட்குறேன். உண்மையாகவே காரைக்குடிக்குள்ள உள்ள ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா நெசவாளர் கழனி. சனிக்கிழமை சந்தைலாம் இருக்கும். சந்தையை தாண்டி தான் அந்த மீன் வளர்ப்பகம்லாம் இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே அற்புதமான ஒரு ஊராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். பை, டேக் கேர்.